கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். சிலுவையை பற்றின உபதேசம் என்கிறதான தலைப்பிலே நாம் தொடர் போதனைகளை போதித்துக் கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் சில காரியங்களை நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவாராக. வாசிக்கலாம். யாத்ராகமம் 8வது அதிகாரம். யாத்ராகமம் 8வது அதிகாரம் 15 முதல் 19 வசனங்களை வாசிக்கலாம். இலகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோது தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடுக்காமல் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போம் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேன்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தைகளினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவி கொடுக்காமல் போனான். போதும். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்களை மீட்பதற்காக தேவன் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் அங்கு சென்று பார்வோன் ராஜாவிடம் கேட்டபோது பார்வோன் உடனே அவர்களை அனுப்பவில்லை. அப்போ ஆண்டவர் பல அற்புதங்களை அங்கே செய்தார். அதில் ஒரு அற்புதம், இந்த பேன்களை வரவழைத்தார். நம்ம தமிழில் பேன்னு வருது, ஆனால் அது ஒரு வகையான பூச்சி இனம். அதாவது சரீரத்தை அரிக்கக்கூடிய ஒரு வகையான பூச்சி. அதுக்கு தமிழில் நமக்கு பேர் இல்லாதனால பேன்கள்னு போட்டாங்க. இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதமாய் செய்து கொண்டே வருகிறார். குறிப்பாக எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்காக தேவன் என்னவெல்லாம் செய்தாரோ அதையே தான் நம்மை மீட்பதற்கும் சிலுவையிலே தேவன் செய்தார். அந்த ஒப்பீடை தான் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். முதலாவது, மோசேயின் கோல் என்கிற சர்ப்பம் மற்ற மந்திரவாதிகளுடைய சர்ப்பத்தை, அதாவது விஷத்தை, அது விழுங்கி போட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய எல்லா விஷத்தையும் கல்வாரி சிலுவையிலே விழுங்கி போட்டார். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் அவரை வெண்கல சர்ப்பமாக தன்னை உருவகப்படுத்துவார். அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் பிழைப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி தான் அதை பார்த்தோன்னே பிழைக்கிறாங்க. ஆக்சுவலாக பாம்பு கடிச்சிருச்சுன்னா ஒன்று ஏதாவது மருத்துவம் செய்யணும் அல்லது வேறு ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த சர்ப்பத்திற்கு ஒப்பனையான ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்ய சொல்லி அதை பார்க்க சொல்றார். அதுதான் அங்கே நடந்தது. அது எதற்கு அடையாளம் என்றால், சிலுவையிலே ஆண்டவர் மரிக்கிறார் என்பதற்கான அடையாளம் தான். சாத்தானுடைய சகல விஷத்தையும் அவர் என்ன செய்கிறார், எடுத்துக்கொள்கிறார், அவர் விழுங்கி போடுகிறார். இரண்டாவது, மோசேயுடைய கோல் என்கிற வார்த்தை நைல் நதியின் அந்த நைல் நதியுடைய தண்ணீரை அடித்தவுடனே அந்த தண்ணீர் முழுவதும் இரத்தமாக மாறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சாத்தானுடைய ஆளுகையை தம்முடைய இரத்தத்தின் மூலம் தன்னுடைய ஆளுகையாக மாற்றுகிறார். மூன்றாவது காரியம், பாவத்தினுடைய அடையாளமாய் இருக்கக்கூடிய இந்த 3 தவளைகள், அதை பார்த்தோம். அந்த 3 தவளைகளும் 3 விதமான பாவங்களை குறிக்கிறது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கிற பாவத்தினுடைய ஊற்று கண்களை அது குறிக்கிறது. அந்த 3ஐயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களிலே அடிக்கப்பட்ட ஆணிகள், 3 ஆணிகள் மூலம் அதை மேற்கொண்டார்.
நான்காவதாக இப்பொழுது நாம் வாசித்த பகுதி மிக முக்கியமான காரியம். ஏன் அப்படின்னா, எல்லா வாதைகளும் முடிவுக்கு வந்தது, ஆனால் இந்த வாதை முடிவுக்கு வரவில்லை. வேதத்தில் எங்கேயுமே இந்த வாதை முடிந்தது என்று சொல்லப்படவில்லை. புழுதியை அடித்ததனால் பெண்கள் வந்தது. பார்வோன் இந்த வாதையை நிறுத்தும்படி மோசையிடம் கேட்கவே இல்லை. ஆகவே இந்த வாதை இன்னும் அது முடிவுக்கு வரவில்லை. நீங்கள் பெண்கள்னோடனே நம்ம தலையிலெல்லாம் இருக்குமே, முந்தியெல்லாம் இருந்துச்சு, அதுன்னு நினச்சிக்கிறாதீங்க. தமிழில் பெண்கள், அதாவது யூத ரபிக்கள் இதுக்கு சொல்கிறது என்னென்னா, புழு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சி இனம். அது உடம்புல பட்டால் அரிப்பை ஏற்படுத்தும், அரிக்கும். அது சரீரத்தை அழித்து, அதாவது அரித்து தின்னக்கூடிய ஒரு வகையான பூச்சி. அப்போ நிறைய பேருடைய சரீரம் அந்த நேரத்திலே அரிக்கப்பட்டது. சங்கீதம் 78:45 வாசிப்போம். சங்கீதம் 78:45. அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். பாருங்க, இந்த வண்டு ஜாதிகள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இனம். வண்டினுடைய ஒரு இனம் தான். அது ஒரு புழு பூச்சி மாதிரி இருக்கும், ஆனால் அது வண்டினுடைய ஒரு இனத்தில் வருது. நம்ம தமிழில் பெண்கள்னு போட்டாங்க. இது அவர்களை அழிக்கும்படி வந்ததாம். அடுத்து சொல்றாரு, அவர்களை கெடுக்கும்படி தவளைகள். ஏன்னா தவளை பாவத்திற்கு அடையாளம். அதனால் அது என்ன செய்யுது, கெடுக்கும்படி வருது. ஆனால் வண்டு ஜாதிகள் அவர்களை அழிக்கும்படி வருது. ஆரோன் கோலை எடுத்து, அதாவது தேவனுடைய வார்த்தையை எடுத்து புழுதியிலே அடிக்கிறார். அப்ப இந்த பூச்சி உருவாகி மனிதனை அரிக்க ஆரம்பிக்கிறது. இது ஒரு ஆசிட் பட்டா எப்படி இருக்குமோ அதை போன்ற ஒரு காரியமாய் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இப்போ புழுதி அப்படின்னா என்ன? எபிரேய மொழியில் ஆஃபர் என்கிற வார்த்தை, APHAR, ஆப்பர் என்கிற வார்த்தை அதிலே உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. போதும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி என்று தமிழ்ல இருக்குது. ஆங்கிலத்தில் டஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட் இருக்கும். ஆஃபர் என்றால், எபிரேய மொழியில் ஆஃபர் என்றால் மண், தூள், புழுதி, தூசி, மணல் போன்ற இந்த அர்த்தங்கள் எல்லாம் வரும். மண்ணுன்னு வரும், தூள்னு வரும், புழுதின்னு வரும், தூசின்னு வரும், மணல்னு வரும். ஆங்கிலத்தில் டஸ்ட்ன்ற வார்த்தை வரும். டஸ்ட்னா நமக்கு தெரியும். அப்ப பூமியின் புழுதியினாலே தேவன் மனுஷனை என்ன செய்தார்? உண்டாக்கினார். மனிதனுடைய சரீரம் எதுலேருந்து உண்டாக்கப்பட்டுச்சு? பூமியின் மண்ணுன்னு தானே இருக்கு. இந்த மண்ணுக்கு இங்கிலீஷில் என்னது? டஸ்ட்டு. டஸ்ட்னா என்னது? தூசி. நமக்கு தெரியும். அப்ப பூமியின் புழுதியினால தான் மனிதனுடைய சரீரத்தை தேவன் உண்டு பண்ணினார். அந்த சரீரத்திற்குள்ள அவனை ஜீவனுள்ளவனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அவனுடைய நாசியிலே ஊதினார். இப்ப ஆவி இருக்கிற வரைக்கும் மனிதன் ஜீவ ஆத்மாவாக இருப்பான். ஆவி போயிருச்சுன்னா அந்த சரீரம் அழுக ஆரம்பிச்சிரும் இல்லையா? ஆவி உள்ள இருக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன செய்யாது? அந்த பிரச்சனை கிடையாது, அழுகாது. சரீரம் என்ன செய்யாது? அழுகாது. அதனால் ஆவி வெளியே போனோன்னே என்ன ஆகுறது? சரீரம் அழுக ஆரம்பிக்குது. அதனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியாது? வீட்டில் வைக்க முடியாது, கொண்டு போய் கல்லறையில் வச்சிருவோம். அப்போ முக்கியம் எது? சரீரமா ஆவியா? ஆவி. இப்போ நாம் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? சரீரத்திற்கா ஆவிக்கா? அதாவது இந்த ரெண்டு கம்பேரிசனில் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? சொல்லுங்க, எது முக்கியம் முதல்ல? அது சொல்லுங்க. ஆவிதான் முக்கியம். அப்போ இந்த சரீரமா ஆவியான் வரும்போது எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? எதுக்கு? ஆவிக்கு.
ஏனென்றால் ஆவி யார் கொடுத்தது? அந்த ஆவி இருக்கிற வரைக்கும் தான் சரீரத்திற்கு மதிப்பு மரியாதை. ஆவி போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் பணம். ஆவி இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு பேர். ஆவி வெளியே போயிடுச்சுன்னா அந்த பேர் கிடையாது. அப்போது எதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தான் யாரு? ஆவிக்குரியவர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஆவிக்குரிய மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பான். சரீரத்தை அப்ப நல்லா பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பார்த்துக்கணும். ஆனால் ஆவிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட அதிக முக்கியத்துவத்தை சரீரத்திற்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. சரீரத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது நல்லது. அது கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா சரீரம் தேவன் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நல்லா வாக்கிங் போகணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், வீட்டில் வேலைகள் செய்யணும். வேலையே செய்யாமல் இருந்தால் என்ன ஆயிரும்? சரீரம் கெட்டு குட்டி சுவராக போயிடும். அப்போது ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே, ஒன்று வெளியில் வேலை பார்க்கணும், இல்லை வீட்டில் வேலை செய்யணும், ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேலை செய்து கொண்டே இருக்கிற வரைக்கும் என்ன செய்வோம்? நல்லா ஆக்டிவாக இருப்போம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ சரீரத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது நல்லது. ஆனால் அதை விட எதை ஹெல்த்தியாக வைக்கணும்? ஆவிக்கான உணவு என்ன? சரீரத்திற்கு உணவு என்ன? சாப்பாடு, ஸ்நாக்ஸு நிறைய இருக்கு. ஆவிக்குரிய உணவு என்ன? தேவனுடைய வசனம். அப்ப ஆவி உயிர்ப்போட இருக்கணும், ஆவி ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்னா எது அதிகமா உள்ள போகணும்? தேவனுடைய வார்த்தை அதிகமா உள்ள போகணும். எப்பொழுதுமே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வசனத்தை அதிகமாக கேட்கிறவர்களாகவும் நம்முடைய வார்த்தைகளை குறைவாக பேசுகிறவர்களாகவும் இருக்கணும். அல்லேலூயா. யாருக்கு கேட்கிற தன்மை இருக்கிறதோ அவர்கள்தான் நிறைய கற்றுக்கொள்வார்கள். யார் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவர்கள் எதையுமே கற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். உலகத்தின் நியதியும் இதுதான், ஆவிக்குரிய ரூலும் இதுதான். எப்பொழுது பேசுறத குறைச்சு ஆண்டவருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்பதில் அதிக நேரத்தை செலவு செய்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாற்றம் உண்டாகும், வளர்ச்சி உண்டாகும், தேவனை பற்றி அறிகிற ஞானமும் அறிவும் அதிகமாகும். அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்வோம், சத்தியம் நம்மை விடுதலையாகும். நிறைய பேருக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் தீராததுக்கு காரணம் அவர்கள் கேட்கிறவர்களா இல்லை, லிசனர்ஸ் கிடையாது. எப்பயுமே ஸ்பீக்கர்ஸ் தான். அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஒரு நாளும் வாய் மூடுறதே கிடையாது. அப்படி இருந்தா சொற்களின் மிகுதியினால் பாவம் உண்டாகும். அதான் வசனம். அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தால் என்ன உண்டாகுமா? அதில் பாவம் உண்டாகும். நம்மை அறியாமலோ அல்லது அறிந்தோ பாவமான காரியங்களை பேசிடுவோம். அதனால தான் எப்பயுமே யாரடா பேச்சு துணைக்கி இருப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன், ரொம்ப தனியாக இருக்கேன், அதனால் யாரும் பேச்சு துணைக்கி இருப்பா அப்படின்னு தெலாவறதில்லை ஆவிக்குரிய கிறிஸ்தவன். அதிகமாக ஆண்டுடைய வார்த்தையை லிசன் பண்ணணும், லிசனராக இருக்கணும், கவனிக்கிறவனாக இருக்கணும், அதிகமாக கேட்கணும். தேவனுடைய வசனங்களை அதிகமாக கேட்டு இருதயத்தில் பாதுகாத்து வைக்கும்போது தான் வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் சமாதானமும் செழிப்பும் உண்டாகும். அல்லேலூயா. யோபு 34வது அதிகாரம் 14-15 வசனங்கள். அவனுக்கு விரோதமாய் திருப்பினராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்துக் கொள்வார். அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்து போம், மனுஷன் தூளுக்கு திரும்புவான். பாருங்க, யோபு என்ன சொல்றாரு? ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை ஒரு மனிதனுக்கு விரோதமாக திருப்பி விட்டால் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்திலே, பாருங்க ரெண்டுமே வருது பாருங்க, ஆவி சுவாசம். அதுதான் நான் சொன்னேன், ஜீவ சுவாசம்.
ஜீவன், சுவாசம் ரெண்டையுமே ஆண்டவர் கொடுத்தார். இப்போ இந்த ஜீவ சுவாசத்தை தேவன் என்ன செய்வாராம்? தம்மிடத்தில் இழுத்துக்கொள்வார். அப்படியே மாம்சமான யாவும் என்ன செய்யும்? ஏகமாய் ஜீவித்து போகும். மனுஷன் எங்க திரும்புவானா? தூளுக்கு திரும்புவான், அதாவது பூமிக்கு திரும்புவான். பொது மொழிபெயர்ப்புல என்ன வருது அப்படின்னா, அவர் தம் ஆவியை தம்மிடமே எடுத்துக்கொள்வதாக இருந்தால், தம் உயிர் மூச்சை மீண்டும் பெற்றுக்கொள்வதாக இருந்தால், ஊனுடம்பு எல்லாம் ஒருங்கே ஒளியும், மனிதன் மீண்டும் மண்ணுக்கு திரும்புவான். அப்ப மண்ணுன்னு வருது, தூள்னு வருது, பூமின்னு வருது, இது எல்லாமே என்னதுங்க? ஒரே அர்த்தம் தான். அப்ப ஆவி உள்ள வந்ததும் மனிதன் மாம்சமாக மாறுகிறான், ஆவி வெளியே போயிட்டா மண்ணாக மாறுகிறான். இப்ப பிசாசு நினைக்கிறான், நாம எவ்வளவு பெரிய தேவ தூதனா இருந்தோம், நம்மையே தள்ளி விட்டுட்டாரு. ஆனா இந்த மனுஷன், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷன், அவனுக்குள்ள தன்னுடைய ஜீவனை என்ன செய்யறாரு? இவர் வைக்கிறாரு. அவனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஆகையினால இதை முதல்ல நம்ம என்ன செய்யணும்? அழிக்கணும். மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவிய வெளியே போக வச்சுட்டோம்னா மனிதன் மீண்டும் என்ன செய்வான்? மண்ணுக்கு திரும்பி விடுவான்னு பிசாசு நினைக்கிறான். அதனாலதான் சாத்தான் ஏதேன் தோட்டத்துக்கு வந்து பேசி மனிதனை பாவத்திற்கு உட்படுத்தினான். மனிதனும் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்தான். விளைவு, மனிதனுக்குள்ளாக இருந்த ஜீவ சுவாசத்துல ஜீவன் வெளியேறிவிட்டது, சுவாசம் மட்டும் இருக்கு. ஆதியாகமம் 3:19 வாசிப்போம். ஆதியாகமம் 3:19. நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நீ மண்ணாய் இருக்கிறாய், ஆகையினால எங்க திரும்புவாய்? மண்ணுக்கு திரும்புவாய். இப்ப தேவன் பார்த்தார், பிசாசு கிட்ட பேசுறாரு. ஆதியாகமம் 3:14 வாசிங்க. ஆதியாகமம் 3:14. சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இப்ப சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய், அதாவது புழுதியை தின்பாய். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து மண்ணெல்லாம் திங்காது, ஆனால் மண்ணை வந்து நோண்டும். அதே ஒரு மாதிரி இந்த மோப்பம் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யும்னா மண்ணை வந்து அப்படியே கிளறிக்கிட்டு பார்க்கும், அதனுடைய ஃபுட்டை தேடி அது மோப்பம் பிடிச்சிட்டு போகும். ஆனால் மண்ணை திங்காது. மனுஷன் தான் நீங்கள் என்ன செய்யலாம்? திரும்பவே மண்ணாகி விட்டான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு சர்ப்பத்தை பார்த்து, நீ மண்ணாய் இருக்கு, அதாவது நீ மண்ணை தின்பாய், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ என்ன செய்வ? மண்ணை சாப்பிடுவ. அப்படின்னா என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, நீ மனிதனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்வ? நீயே எடுத்து போடுவ, அதை நீ சாப்பிடுவ. அப்படிங்கிறது தான் ஆண்டவர் அங்கே சொல்றார். ஏன்னா மனுஷனை மண்ணாக்கிட்ட, அதே மண்ணிலிருந்து இன்னொரு மனுஷனை நான் என்ன செய்வேன்? எழுப்ப போகிறேன். அதான் உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் என்ன செய்வேன்? பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 13:16. ஆதியாகமம் 13:16. பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், அது எண்ண முடியாத சந்ததியாய் இருக்கும். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பூமியின் தூள். இந்த தூள் என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அதை கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு கவனிக்கணும். அது ஆபிரகாம் மண்ணான இந்த சந்ததியிலிருந்து ஒருத்தர் வருவார். அவர் மண்ணுக்கு திரும்பாத சரீரத்தோடு வருவார். அவரில் இருந்துதான் ஒரு சந்ததி பூமியின் மண்ணை போல பிறப்பித்து அந்த சந்ததி ஆவிக்குரிய சந்ததியாக பெருகப்படும். இதுதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தைங்க.
உன் சந்ததியை பூமியின் தூளை போல என்ன செய்வேன், எழுத்தின்படியா ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்றது ஒரு அர்த்தம். ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, ஆபிரகாமை ஏன் பெருக பண்ணணும்? ஆபிரகாம் என்ன அவ்வளவு பெரிய பரிசுத்தவானா அல்லது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக வாழ்ந்துட்டாரா அப்படின்னா, அவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் ஒரு விக்கிரக வழிபாட்டை செய்து கொண்டிருந்த மனிதனாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா அந்த சிலையெல்லாம் செஞ்சு விற்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து வர்றாரு. அப்போ ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தாருன்னா அது முழுக்க முழுக்க ஆண்டவருடைய கிருபை. அப்போ ஏன் ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக்க செய்யணும்னா அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது. அந்த சந்ததியில் தான் யார் வரணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரணும். அதனால தான் சொல்றாரு, அந்த பூமியின் மண்ணான அந்த சந்ததியை பூமியின் தூளை போல் என்ன செய்வேன், பெருக செய்வேன். ஏன்னா அந்த தூளை தான், அந்த மண்ணை தான் சர்ப்பம் திங்கும்னு சொல்லிட்டார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்காகவும் சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் அவருடைய சந்ததின்னு சொல்லும்போது அந்த சந்ததி யாரை குறிக்குதான்? அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப பூமியின் தூளை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னா, பிசாசு மண்ணான மனிதனை என்ன செஞ்சிட்டான்? ஜீவனை எடுக்க வச்சு, பாவம் செய்ய வச்சு, ஜீவனை இழக்க வைத்து மீண்டும் மண்ணுக்கு திருப்புறான். அதே மண்ணான அந்த தூளில் இருந்து ஒரு சந்ததியை உருவாக்கி அவர் பிசாசு மேற்கொள்வதற்கான எல்லா காரியத்தையும் நான் செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. அந்த சந்ததி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். மனுஷர் சாயலானார். அப்போ மனுஷர் சாயலானார், அதாவது மண்ணான ரூபத்தை எடுத்தார், மனித சாயல் ஆனார். அப்ப புழுதி அப்படின்னா மண்ணை குறிக்கும், தூசியை குறிக்கும், தூள் என்கிற அர்த்தம் வரும், பூமி என்கிற அர்த்தம் வரும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மண்ணின் சாயலாக மாறி இருக்கிறார். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புழுதியின் சாயலாக மாறி இருக்கிறார். 2025 வருடத்துக்கு முன்பாக அவர் அந்த பூமிக்கு வரும்போது அவர் புழுதியின் சாயலிலே வந்தார், அதாவது மனுஷ சாயலாய் அவர் வந்தார். ஆரோன் மோசேயுடைய கோலை எடுத்து என்ன செய்யறாரு? புழுதியிலே அடிக்கிறார். இப்போ புழுதியில் அடித்த உடனே இந்த புழுதியிலிருந்து என்ன வருது? அரிக்கிற பூச்சி இனங்கள், அதாவது பெண்கள்னு வருது. இதில் வருது. இதில் எபிரேய மொழியில் கென் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. KEN, அதாவது வண்டி இனங்கள் அப்படின்னு சொல்லி வருது. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், கென் என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா நீதி, நேர்மை. அதாவது எழுத்தின்படியான அர்த்தம் அது ஒரு வண்டி இனத்தை குறிக்குது. இப்போ தவளைக்கு எப்படி அது ஒரு பாவத்தின் அடையாளமாக இருக்கிறதோ அதை போல இந்த வண்டி இனங்கள் இருக்கு பாருங்க, இது எதனுடைய அடையாளமாக இருக்கிறதுனா நீதி, நேர்மை என்பதனுடைய அடையாளமாய் இருக்கிறது. ஆரோன் புழுதியை அடித்த உடனே அரிக்கிற வண்டி இனங்கள் கிளம்பி பார்வோன், அவனுடைய சேனை, அவனுடைய மக்கள் எல்லாருடைய மேலும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? அது அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? புழுதினா என்ன அர்த்தம்? புழுதி யாரை குறிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. ரைட்டுங்களா? ஏன்னா மனுஷனை குறிக்கும், அப்புறம் ஆபிரகாமை குறிக்கும். ஆபிரகாமுடைய சந்ததின்னு வரும்போது யாரை குறிக்குது? அது அந்த சந்ததி இயேசு கிறிஸ்து. அப்போ புழுதினா அங்கே யாரை, ஆவிக்குரிய அர்த்தம் யாரை வருது? இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கோல் என்பதனுடைய அர்த்தம் என்ன? மோசனுடைய கோல் அது சர்ப்பமாக மாறுச்சு. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய அர்த்தம் தேவனுடைய வார்த்தை. கோல் எப்பொழுதுமே என்னது? தேவனுடைய வார்த்தை.
அப்ப தேவனுடைய வார்த்தை, பிதாவுடைய வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாக்கின உடனே கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட உடனே உள்ளே இருந்து தேவனுடைய நீதி புறப்பட ஆரம்பிச்சு. உலகம் முழுக்க உள்ள எல்லா அசுத்தங்களையும் இந்த தேவனுடைய நீதி அரிக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அந்த புழுதி அன்னைக்கோட நிக்கல, அந்த வாதை அன்னையோட நிக்கல. எல்லா வாதைகளும் முடிவுக்கு வந்தது. ஆனால் இந்த வாதை இன்றைக்கு வரைக்கும் தேவனிடத்திலிருந்து அந்த நீதி வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய நீதி சாத்தானையும் அவனுடைய சேனைகளையும் அரித்து கொண்டேதான் இருக்கிறது. ஏசாயா 51 அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 51:8. பொட்டுப்பூச்சி அவர்கள் வஸ்திரங்களைப் போல அரித்து, புழு அவர்கள் ஆட்டு மயிரைப் போல் தின்னும். என்னுடைய நீதியை என்றென்றைக்கும் நிற்கும், என் இரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். ஒட்டுப்பூச்சி அவர்களுடைய வஸ்திரத்தை போல அரித்து, புழு அவர்களுடைய ஆட்டு மயிரை போல தின்னும். ஆனால் என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும். பாருங்க, பூச்சியும் புழுவை சொல்லிட்டு அதுக்கு ஒப்பனையாக எதை சொல்றாரு? தேவனுடைய நீதியை சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்பொழுது சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அவரிடமிருந்து நீதி என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? புறப்பட தேவனுடைய நீதி புறப்பட்டது. இது சாத்தான் என்கிற அந்த பொட்டுப்பூச்சியை, அது சாத்தானை என்ன செய்யுது? பொட்டுப்பூச்சி அரிப்பது போல என்ன செய்தான்? இந்த நீதி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவருடைய நீதி என்பது ஒரு நாள் காரியம் அல்ல, அது ஏதோ ஒரு நாள் நிகழ்வு அல்ல. சிலர் என்ன நினைக்கிறாங்க? நான் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய நீதி தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டு, நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய நீதி தேவை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் தான் என்ன செய்யணும்? நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக நான் வாழ்ந்துட்டேன்னா அப்போ தான் நான் முடிவு பரியந்தம் தான் ரட்சிக்கப்பட முடியும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ரட்சிக்கப்படுவதற்கு எப்படி தேவனுடைய நீதி தேவைப்பட்டுச்சோ அதே போல நீதிமானாய் வாழ்வதற்கும் தேவனுடைய நீதி தான் தேவை. வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய நீதி நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் நீதிமான்களாய் வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பை பெறுவதற்கும் ரட்சிப்பை பெற்ற பின்பு நாம் நீதிமானாய் வாழ்வதற்கும் தேவனுடைய நீதி நமக்கு தேவை. இந்த நீதி தான் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது மனுக்குலத்தை நோக்கி புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆரோன் புழுதியை தம் கோலினால் அடித்து பேன்களை வெளியே வந்துச்சு பாருங்க. பேன்களாக வெளியே வந்த இந்த வாதையை நிறுத்தவே இல்லை. மட்டுமல்ல, மற்ற எல்லா அற்புதத்தையும் மந்திரவாதிகளினால் செய்ய முடிந்தது. ஆனால் இந்த வாதையை மந்திரவாதிகளினால் செய்ய முடியவில்லை. ஆகையினால் அவங்க என்ன சொன்னாங்க? இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அதனால தான் அது தேவனுடைய நீதி. ஏன்னா தேவனுடைய நீதி தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வர முடியும். பிசாசினால நீதியை செய்யவே முடியாது. அல்லேலூயா. அப்போ பிசாசு நம்மக்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நம்மை முதல்ல பாவின்னு சிந்திக்க வைக்கணும். எப்படி சிந்திக்க வைக்கணும்? பாவி அப்படி நினைக்க வச்சு அதுக்கப்புறம் நம்மளை அதவே சொல்ல வச்சிருவான். சொல்ல வச்சுட்டா அவனுடைய வேலை ஈஸியாக மாறிடும். இதுதான் பிசாசனுடைய தந்திரம். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஒரு ஆவிக்குரிய சபைக்கு சென்று கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாரும் தேவனுடைய இரத்தத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நீதிமான்கள். நீங்கள் யாருமே பாவிகள் கிடையாது. இதை சொன்னது தேவன். அதுதான் புதிய உடன்படிக்கையின் சத்தியம்.
அப்ப நீங்களும் நானும் நீதிமான்களாய் இருக்கிறோம். நாம் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டது நம்முடைய சுய கிரியைகளினால் அல்ல. நாம் நல்ல காரியங்களை செஞ்சதுனால நாம் நீதிமான்களாய் மாறவில்லை. தேவனுடைய இரக்கத்தினாலும் பிதாவுடைய கிருபையினாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் முக்கியம். நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாதுட்டார். என் ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டா மட்டும்தான் நீ நீதிமான். நீ நீதிமானாக இருந்தால் மட்டும்தான் பிதா முன்னாடி நிற்கவே முடியும். அதை தான் ஆண்டவர் சொன்னார். அப்ப நாம் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்மை தாழ்த்துகிறோம் என்கிற பெயரில் அப்படி நினச்சிக்கிட்டு ஜெபிக்கும்போது, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு புழு, பூச்சி, தூசி, குப்பை, சாக்கடை இப்படிலாம் பேசவே கூடாது. இப்படி என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க கூடாது. அது வேதத்தின்படி தவறு. இது ஆண்டவரை அவமானப்படுத்துகிற காரியம். கல்வாரி சிலுவையிலே தேவன் செய்த மிகப்பெரிய அந்த விலைக்கிரயத்தை நாம் அவமானப்படுத்துகிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்லுகிற உதாரணம், ஒரு குழந்தை ஒரு ஆசிரமத்தில் வளருது, தாய் தகப்பன் இல்லை. இப்போ ஒரு பெற்றோர் போகிறாங்க, அந்த பிள்ளையை பார்த்து கேட்குறாங்க. ஒருத்தர் பார்த்து கேட்குறாரு, உங்கள் அம்மா அப்பா யாருன்னு கேட்குறாரு. அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு தெரியாது, நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன், நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒரு பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, அந்த குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு சொல்லித்தர்றாங்க, நான் தான் உன்னுடைய அம்மா, இவர் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. யார் கேட்டாலும் நீ என்ன சொல்லணும், இதுதான் சொல்லணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அதே நபர் வர்றாரு, வந்து அந்த குழந்தைய பார்த்து கேட்குறாரு, உங்கள் அப்பா அம்மா யாருன்னு கேட்குறாரு. இப்போ அந்த குழந்தை என்ன சொன்னால் சரி? அது என்ன சொல்லணும்? அது யார் தன்னை தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தான் இவங்க தான் அம்மா, இவங்க தான் அப்பான்னு சொல்கிறது தான் என்னதுங்க சரி. இதுக்கு அந்த பிள்ளை ஏதாவது செஞ்சுச்சான்? அந்த பிள்ளை ஏதாவது செஞ்சுச்சான்? ஒன்றுமே செய்யலை. அவர்களை அப்பா அம்மான்னு சொல்கிறதுக்கு அவங்க பெற்றோர்கள் தான் என்ன செஞ்சாங்க, இந்த பிள்ளைக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு சுவிகாரம் எடுத்து தன்னுடைய பிள்ளையாக மாற்றிக்கொண்டார். ஒருவேளை இந்த பிள்ளை இல்லைக்கா நான் அனாதை தான் அப்படின்னு சொல்லுதுன்னா அது அந்த பெற்றோருக்கு பெருமையாக இருக்குமா, அல்லது பரவாயில்ல பிள்ளை தன்னைத்தானே ரொம்ப தாழ்த்துதுன்னு சந்தோஷப்படுமா? அது பெருமையாக இருக்குமா பெற்றோர்களுக்கு? கண்டிப்பாக இருக்காது. பெற்றோர்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். இதைத்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை தாழ்த்துகிறேன் என்ற பெயரிலே ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்கு நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்படாதவர்கள் தன்னை பாவின்னு தான் சொல்லணும், அப்படி தான் சொல்லி ஜெபிக்கணும். ரட்சிக்கப்பட்ட நபர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா ஒரு நாளும் உங்களை என்ன செய்யக்கூடாது, பாவின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். நீங்கள் நீதிமான்கள்ன்றது புரிஞ்சிருச்சுன்னா நீதி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. பாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பிரச்சனை. என்ன, பாவத்தை ஈஸியாக செய்ய முடியுது. அந்த குழந்தை ஒருவேளை நான் அதாவது இதுக்கு முன்னாடி நான் இருந்த நிலைமை வேற, இன்றைக்கு என்னுடைய பெற்றோர் இவங்க சம்பாதிக்கிறது பூரா யாருக்கு? எனக்கு. அப்போ இவர்கள் இந்த வீடு யாருக்கு? என்னுடையது அப்படின்றத புரிஞ்சிருச்சுன்னா அந்த பிள்ளை அந்த பொருளாதார நிலைமைக்கு ஏற்றவாறு தான் என்ன செய்யும், அது இனிமே நடக்க ஆரம்பிக்கும். பழைய மாதிரி போய் யார்கிட்ட என்ன செய்யாது அந்த பிள்ளை, போய் கையேந்தாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பழைய நிலைமை கையேந்திர நிலைமை தான். யாராவது ஏதாவது கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிரும்.
ஆனால் இன்னைக்கு என்ன செய்யும்? இல்லை எனக்கு வேணான்னு சொல்லும். ஏன்? எனக்கு போதுமானது என்னுடைய பெற்றோர், என்னுடைய தாயும் தகப்பனும் எனக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்திருக்கிறார்கள் என்கிற உணர்வு வந்துடும். அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள் என்பது புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அடுத்து என்ன செய்ய மாட்டீங்க? ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்ச மாட்டோம். பிள்ளை என்கிற உரிமைகளையும் பிள்ளை என்கிற அதிகாரத்தையும் உபயோகப்படுத்த ஆரம்பிப்போம். அதிகாரத்தை உபயோகப்படுத்துறதுன்னா ஆண்டவர் மேலே அதிகாரத்தை உபயோகப்படுத்துறதுன்ற அர்த்தம் இல்லை. அந்த உரிமையில் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஏன்னா சில விஷயங்கள்லாம் பிள்ளைகளுக்கான உரிமை, அதை ஆண்டவர் தர்றேன்னு சொல்கிறாரு. நாம் அதை புரிந்து கொள்ளாததுனால தான் அதை ஆண்டவரிடத்தில் கேட்க மறந்து விடுகிறோம். அல்லது நம்ம நிறைய நேரத்தை சொல்கிறோம், நான் கெஞ்சி கேட்குறேன் ஆண்டவரை, சொல்கிறோமா இல்லையா? யார் கெஞ்சி கேட்பா? யார் தான் கெஞ்சி கேட்பா? பிள்ளைகள் ஒரு நல்ல பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கெஞ்சி கேட்பாங்களா? கெஞ்சி கேட்டாங்கன்னா பெற்றோர் சரியில்லைன்னு தான் அர்த்தம். அவங்க கெஞ்சி கேட்க மாட்டாங்க. அப்போ அதிகாரமாக கேட்பாங்களா? அதுவும் இல்லை. அவங்க கேட்பாங்க, எனக்கு இது வேணும்னு கேட்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா பெற்றோர் அவங்க அதிகாரம் செலுத்த முடியாது, அது தவறு. ஆனால் அவங்க கேட்பாங்க, எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அங்கே கெஞ்சியும் கேட்க வேண்டியதில்லை, அதிகாரமாகவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை தான் நம்ம சொல்கிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை? கெஞ்சி கேட்க வேண்டியதில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும், அவ்வளோதான். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தேவன் நமக்கு அதை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் அப்பான்னு கூப்பிட்றதுனால அவர் அப்பா இல்லைங்க. அவர் நம்மை தத்தெடுத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பெத்தெடுத்தார். ஆகையினால அப்பா. அவர் அப்பாவாகிறதுக்கு நீங்களும் நானும் ஒன்றும் செய்யலை, அவர் தான் எல்லா வேலையும் செய்தார். அப்போ அப்பாங்கிறது சும்மா ஏதோ வெறும் வாயின் வார்த்தை கிடையாது, அது உள்ளத்திலேருந்து வரணும். நம்முடைய மாம்ச தகப்பட்ட என்னெல்லாம் சங்கடம் இல்லாமல் கேட்போமோ அதெல்லாம் என்ன செய்யணும்? அதை விட அதிகமாக அவர்கிட்ட கேட்க முடியும். குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா அப்படியே கெஞ்சி அழுது கண்ணீர் விட்டு மன்றாட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டாக வேண்டும், தேவனுடைய சமாதானம் என்னுடைய குடும்பத்தில் உண்டாகணும். குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை இருந்தால் என்ன செய்யுங்க? ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை எல்லாம் தீரணும், அதை என்ன செய்யுங்க? நீங்கள் தீர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில் வேறு அதாவது கல்யாண காரியங்கள் தடைப்பட்டு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி திருமண காரியங்கள் ஏற்ற நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். கேட்பது தவறல்ல. சிலர் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஆண்டவர்கிட்ட சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காத, ஆண்டவர்கிட்ட சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, நீ ஆண்டவருக்கு என்ன செய்கிற அப்படின்வாங்க. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், நாம் பெரிய ஆளுகளா ஆண்டவர் பெரியவரா? யார் பெரியவர்? இப்போ குடும்பத்தில் பெற்றோர்கள் பெரியவங்களா பிள்ளைகள் பெரியவங்களா? பெற்றோர்கள். அப்போ யாருக்கு தான் அதிகமாக செய்யணும்? ஒரு பண விஷயமா இருக்கட்டும், ஒரு சாப்பாடாக இருக்கட்டும், ஒரு தங்குற இடமா இருக்கட்டும், இதை யாருக்கு செய்யணும்? பெற்றோர்கள் தான் பிள்ளைக்கு செய்யணும். பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு வேலை தான் செய்யணும். கடைக்கு போகிறது அது இதுன்னு வீட்டில் வேலைகள் மற்ற வேலைகள் இதை செய்வாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஒர்க் யார் தான் செய்வா? அதே தான். இப்போ ஆண்டவர் பெரியவரா நம்ம பெரியவரா? ஆண்டவர் தான் பெரியவர். இப்போ மெஜாரிட்டி யாருக்கு செய்யணும்? அவர் தான் நமக்கு செய்யணும். நாம் அவர் எதிர்பார்க்குற கொஞ்சத்தை செஞ்சால் போதும். அவர் என்ன எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட? அவரை துதிக்கணும்னு எதிர்பார்ப்பார், அவர் ஆராதனை செய்யணும், அவருடைய வசனங்களை அதிகமாக கேட்கணும், அதற்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், எல்லா வாரமும் ஆராதனையை அட்டன் பண்ணணும், அவருடைய சமூகத்தில் அதிக நேரம் இருக்கணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறது. இதையெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை தான், ஈஸியாக செய்யலாம்.
ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, இதை விட்டுவிட்டு எங்கேயாவது பாத யாத்திரை போவான் கிளம்பி. கால் வலிக்க பாத யாத்திரை போகிறது, அதுவும் பாதி தூரம் நடக்கிறது, பாதி தூரம் பஸ்ஸில் ஏறி, அதுலேயே ஒரு ஒழுங்கு கிடையாது. பாதி தூரம் பஸ்ஸில் போகிறது, அப்புறம் மன்னிச்சிருவாங்கன்றது, பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறது, இப்படி எதையாவது ஒன்று பண்ணுறது. இல்லைன்னா எதையாவது வச்சு கையில் வச்சு உருட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா கோயிலுக்கு போங்க, என்ன போகிறதில்ல. இல்லை, நம்ம வீட்டிலேருந்தே வேண்டிக்கலாம். மற்றவர்களுக்கும் நமக்கு உள்ள ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், மற்றவங்க எல்லாம் பொதுவாக இப்போ இந்து மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு அங்கே சொல்லப்படுகிற சடங்குகளை செஞ்சுட்டு அவங்க கடவுளை பார்த்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிட்டு வந்துடுவாங்க. இஸ்லாமியர்கள் அதே போல் பள்ளிவாசலுக்கு போவாங்க. போயிட்டு அவங்களும் அங்கே என்ன செய்கிறாங்க, உட்காந்து தொழுகிறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? ஆனால் நாம் மட்டும்தான் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ப்ளஸ் ஆண்டோடைய வார்த்தையையும் கேட்குறோம். அல்லேலூயா! இதுதான் மற்றவர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். இஸ்லாமியர்கள் இதில் சில நேரங்களில் அது நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா வாரமும் எல்லா வெள்ளிக்கிழமையும் நடக்குதான்னா தெரியல எனக்கு. ஆனால் நாம் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில், கிறிஸ்தவ மார்க்கத்தில் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். எல்லா இடத்துலையும், எல்லா சர்ச்சிலையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்யப்படுது, பிரசங்கிக்கப்படுது. அப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் சபையில் நம்ம உட்கார்றோம். இந்த பொறுமை மற்றவர்களுக்கு இருக்கானா கொஸ்டின் மார்க் தான். அதனால தான் சர்ச்சில் அந்த பொறுமை இல்லாத ஆளுப்புறம் அந்த மாதிரி மெத்தடை சூஸ் பண்ணி போவான். நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், அப்படி சிலையை பார்த்து கும்பிட்டுட்டு வந்துடணும். நம்ம ஆளுகளை சொல்கிறேன், இவனுக்கு அங்கே உட்காந்து அதேபடிய வார்த்தையை கேட்க வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம்லாம் கிடையாது. போய் நம்ம கும்பிட்டுட்டு வந்தால் நமக்கு அந்த சாமி எல்லாத்தையும் செஞ்சிரும்னு நினைக்கிறான். இன்னும் சிலர் வண்டியில் போகும்போதே நான் பார்த்துருக்குறேன், வண்டியில் போகும்போது என்ன பண்ணுறது, அந்த கோயில் கிராஸ் ஆச்சுன்னா போதும் இப்படின்னுவேன். இதுக்கு பேர் சாமி கும்பிட்றதான். எப்படி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வண்டி நிறுத்துறது கூட கிடையாது. பாருங்கள், கடவுளுக்கு இவ்வளோதான் முக்கியத்துவம். இது யார் செய்தாலும் தவறு, எந்த மார்க்கத்தில் செஞ்சாலும் இது தப்பு. நீ கடவுள்னு ஒருத்தரை நீ வந்து மரியாதை கொடுக்கணும்னா இப்படி கொடுக்கக்கூடாது. அதுக்கு நேரத்தை செலவு பண்ணணும், இறங்கி போகணும். ஆனால் போகும்போது என்ன செய்வான், இப்படின்னு கடவுள் நினைப்பார், ஏன்டா உன் கண்ணத்தில் இப்படின்னு வச்சுக்கிறதுக்கு பேர் சாமி கும்பிட்றதாடான்னு. இப்படிலாம் சில ஆட்கள் பக்தியை வந்து எந்த அளவுக்கு மோசமாக கொண்டு போகணுமோ கொண்டு போகிறாங்க. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அவரோடு நேரத்தை நாம் செலவு செய்ய வேண்டும் என்பது. அல்லேலூயா! அவர் நமக்கு செய்திருப்பது மிகப்பெரிய காரியம். நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார், தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். இந்த நாளையும் கல்வாரி சிலுவையிலே தேவன் நமக்காக கொடுத்துருவார். இது எல்லாம் எப்போ வரும்னா, நாம் நீதிமான்களாய் ஆக்கப்பட்ட உடனே வரும் இந்த ஆசீர்வாதங்கள். அப்போ நீதிமான்களாய் நாம் ஆக்கப்பட வேண்டியது அவசியம். அப்போ தான் அந்த ஆசீர்வாதங்களை பெற முடியும். அதைத்தான் ஆண்டவர் சிலுவையிலே செய்தார். நம்மை பிதாவுக்கு பிள்ளைகளாக மாற்றினார். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பெற்றெடுத்தார், ரத்தமும் சதையுமா. பிதாவாகிய தேவன் நம்மை தத்தெடுத்தார். அல்லேலூயா! அப்போ நாம் அப்படி எடுக்கப்பட்டதுனால தான் அவர் நமக்கு தகப்பன், நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நீதிமான்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் ஜெபத்திலையும் நாம் சொல்ல வேண்டும். நாம் நீதிமான்கள்ன்றது புரிஞ்சிச்சுன்னா நீதி செய்ய ஆரம்பிச்சிருவோம், நீதியாய் நடக்க ஆரம்பிச்சிருவோம், நீதியான வார்த்தைகளை பேச ஆரம்பிப்போம். நீதியான செயலும் நீதியான நடக்கையும் எப்போ வரும் தெரியுமா? நீதியான வார்த்தைகளை பேச பேசதான் உள்ளம் மாறி நடக்கையும் செயலும் நீதியாய் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், 1000 வார்த்தை பேசுகிறத விட
தேவனுக்கு பிரியமாக 10 வார்த்தை பேசுவது நல்லது. நம்மளால் நம்ம வாயின் வார்த்தைகளே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நம்மளால் என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியவே முடியாது. அதை தான் இவர் சொல்கிறார் இல்லையா, யாக்கோபு சொல்கிறாரு, அவர் எழுதும்போது வாழ்க்கையை ஒரு கப்பலுக்கு இணையாக ஒப்பிடுறார். கப்பலை ஒரு சுக்கான் என்ன செய்யும், திருப்பம். அதான் ஸ்டேரிங்கு. இப்போ சைக்கிளில் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா சின்ன பாதை இருக்குன்னா அங்கே போய் திருப்பினா போதும், திரும்பிடும் சைக்கிள். 2 வீலர் அதே போல தான். ஆனால் காரை நீங்கள் திருப்பணும்னா கொஞ்சம் தள்ளி போய் அப்படி திருப்பணும், அப்போ தான் அது திரும்பும் கரெக்டாக. இல்லைன்னா ஓரத்தில் இருக்க சாக்கடையில் இறங்கிடும். அது இன்னும் பஸ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் திருப்பணும், முன்னாடியே அவர் திருப்பி கொண்டு வரணும் கரெக்டாக. இப்போ கப்பல்னு போது அதை விட பல மடங்கு பெரிய ஒரு காரியம். கடலில் அந்த திசையை சொல்லும்போது அதற்கேற்றார் போல இவங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு முன்பாகவே அந்த சுக்கானை என்ன செய்யணும், திருப்பி பிடிக்கணும். அப்படி திருப்பி பிடிச்சாதான் அது அந்த இடத்துக்கு போகும்போது முழு கப்பலும் திரும்ப ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிக்கிட்டே இருக்கும். அந்த எங்கே திரும்பணுமோ அந்த இடத்துக்கு போனோடனே அதை என்ன செஞ்சிடும், முற்றிலுமாய் திரும்ப ஆரம்பித்து விடும். நீங்கள் அந்த இடத்துல போய் வளைச்சிங்கன்னா வளையாது. அதே போல தான் வாழ்க்கை. நம்முடைய நாவு சுக்கானை போன்றது. அப்போ நாக்கை நம்ம சரியாக, அதாவது நாக்குன்னு சொல்லும்போது வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தைகளை மிகவும் சரியாக நான் உபயோகப்படுத்தும் போது, நான் அதை கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா வாழ்க்கை சரியான பாதைகளை திரும்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உடனே சைக்கிள் மாதிரி டக்குன்னு அப்படி திரும்பிடுறது இல்லை. என்னையா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் நடக்கலை, இல்லை நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியல, இன்னும் உணரலை. வாழ்க்கை மொத்தமாக அப்படி திரும்பி நிற்கும் போது தெரியும். நான் பேச தேவனுடைய வார்த்தைகளை பேச விசுவாசத்தை அறிக்கை செய்ய வாழ்க்கை திரும்ப ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிக்கும், திரும்ப ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் நாம் எதிர்பார்த்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும், திரும்பி நிற்கும். தேவனுடைய வார்த்தை என்கிற கோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிச்சிச்சு. அவரிடத்திலிருந்து தேவனுடைய நீதி புறப்பட்டது. அந்த நீதி இன்றைக்கு வரைக்கும் புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. தண்டனைக்கு எகிப்தியர் மேல வச்சார், ரட்சிப்பை இஸ்ரவேல் மக்கள் மேல வச்சார். ஆனால் சிலுவையிலே தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டார், ரட்சிப்பை நம் மீது வைத்தார். அதுதான் அவருடைய பேரன்பு. அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், ஏன் ஆண்டவருக்கு இதெல்லாம் செஞ்சால் ஆண்டவருக்கு பிடிக்காதா, இதெல்லாம் நம்ம ஏன் செய்யக்கூடாது, அவங்கெல்லாம் செய்கிறாங்களே நாம் ஏன் செய்யக்கூடாது. அவர்கள் நம்முடைய ரோல் மாடல் கிடையாது. நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அவர் எப்படி உலகத்தார் அல்லாதது போல நாமும் உலகத்தார் அல்ல. இதை புரிஞ்சுக்கணும். உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் அவர் மாதிரி வாழணும், அவர் மாதிரி இருக்கணுன்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ரசிக்கப்படாத பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி வாழ்கிறாங்களோ அது மாதிரி வாழ்வதற்கு தேவன் வைக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே நாம் புரிந்து கொள்ளணும், வேறு பிரிக்கப்பட்டவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் பேசுறது தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளாக இருக்கணும். நாம் நடந்து கொள்வது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கணும். நம்முடைய செயல்கள் தேவனுக்கு பிரியமான காரியமாய் இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. சிலர் எப்படி நினைக்கிறாங்க, பக்தி என்பது அந்த நேரம் ஆலயத்தில் போய் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் அப்படி சமூகத்தில் உட்காந்துட்டு வர்றது மட்டும்தான் பக்தி. அதுக்கப்புறம் நம்ம எப்படினாலும் நம்ம உலகத்துக்குள்ளே இருக்கோம், எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம், அல்லது மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே போல் வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. தேவன் அந்த மாய்மாலத்தை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், விரும்ப மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பாக அதாவது ஒரு விசேஷம் நடக்கிற இடங்கள்லாம் ஆவிக்குரியவர்கள் அதில் நமக்கு பத்திரிகைலாம் வைக்கும்போது நம்ம போகிறது தவறு இல்லை. ஆனால் அதில் நம்ம எந்த அளவுக்கு
கலந்து கொள்ளணும், அது எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அங்கே நடக்குது, அதில் எந்த அளவுக்கு கலந்து கொள்ளணும், எந்த லெவலில் நிற்கணும் அப்படிங்கிறது தெரியணும். நாம் செய்கிற எல்லாம் தேவனுக்கு பிரியமானதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறோம்? சினிமா பாட்டை வச்சுக்கிட்டு அது பாஸ்ட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அவரை மட்டும் என்ன பண்ணிடுறது? ஹைடு பண்ணிடுறது. ஹைடு பண்ணிட்டு வைக்கிறது. எனக்கு உன் நம்பர் இருந்தால் போதும், உன் வண்டவாளத்தை பூரா எடுத்துருவேன் நான். நீ ஹைடு பண்ணாலும் சரி, எனக்கு பிளாக்கே பண்ணி வச்சாலும் சரி, என்னென்ன சேட் பண்ணிகிட்டு இருக்கிற, யார் கூட பண்ணிகிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் எடுக்க முடியும். சினிமா பாட்டை வச்சு ஸ்டேட்டஸ் வச்சு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதேமாதிரி சூழ்நிலையின் வார்த்தைகளை பேசுவது, அதை ஸ்டேட்டஸாக வைப்பது, அதுவும் தேவனுக்கு பிரியம் கிடையாது. அதான் உங்கள் குடும்பத்தில் ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதுக்கு ஒத்த வார்த்தைகள் எங்கேயாவது ஸ்டேட்டஸில் இருக்கும், அதை தூக்கி வைக்கிறது. அப்போ பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதோ பிரச்சனை போட்டுருக்கு, உடனே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்னம்மா ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு? நான் என்ன சொல்கிறேன், ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்க பூரா உங்கள் ஸ்டேட்டஸ் ஒரு 30 பேர் பார்ப்பாங்களா? அந்த 30 பேர்ட்டையும் போய் தனித்தனியாக போய் சொல்லி பாருங்களேன். இதை ஸ்டேட்டஸ் வைக்காமல் உங்கள் பிரச்சனை என்னவோ 30 பேர்ட்டையும் போய் சொல்லுங்கள். சொல்லிட முடியுமா? சொல்ல முடியுமா? நாம் என்ன செய்வோம்? ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம வீட்டு பிரச்சனையை நினப்போமா இல்லையா? ஏதோ 2 பேர்த்துக்கு தெரிஞ்சால் கூட நமக்கு தெரியாது. ஊருக்கே இது ஊருக்கே தெரிய வைக்கிறது. வீட்டு பிரச்சனையை என்ன செய்கிறது? ஊருக்கு தெரிய வைக்கிறதுக்கு பிறகு தான் இந்த ஸ்டேட்டஸு. இல்லையா? வாட்ஸ்அப்பு அப்படி தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு யார் சொன்னது? உனக்கு யார் கற்றுக் கொடுத்தது? யார் அதெல்லாம் சொன்னது? உன் ஃப்ரெண்டை பார்த்து கற்றுக்கிட்டியா? இல்லை அக்கம் பக்கத்தில் அப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்களே அதை பார்த்து கற்றுக்கிட்டியா? கிடையாது. நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் சொன்னேன், உலகத்தான் செய்கிறத பூரான்னு செய்கிறதுக்கு பேர் ஆவிக்குரியவன் அல்ல. அது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. ஒரு நாள் சினிமா பாட்டை ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ, சரி, அல்லது சினிமா பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணி அதை போடுறதோ, அதுக்கு டான்ஸ் ஆடி வீடியோ போடுறது, அதை ஸ்டேட்டஸில் வைக்கிறது, இதை பிள்ளைங்க செய்யும்போது பெற்றோர்களை வேடிக்கை பார்க்கறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு சுத்தமாக பிரியமே இல்லாத காரியம். குறிப்பாக திருமண காரியங்களில் பாருங்கள் என்ன நடக்குதுங்க. சந்தோஷமாக இருக்கிறோன்ற பேரில் ஒரே குத்தாட்டம் தான். சினிமா பாட்டை போட்டு ஜங்கு ஜங்குன்னு ஆடுறது தான். இதுதான் திருமணம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தின், இந்த இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவர் டாட்டா, சரிங்களா? அவர் தன்னுடைய தம்பி பையனுக்கு கல்யாணம் பண்ணார். எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியுமா? 15 பேர். வெறும் 15 பேரை வச்சு சிம்பிளாக கல்யாணம் பண்ணார். அவர்கிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் நிறைய சொத்துக்களை ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிட்டார். இல்லைன்னா அவர் தான் இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரர். 2வது தான் அதானி, 3வது தான் அம்பானி. அவர் நிறைய இந்திய நாட்டிற்காக செய்திருக்கிறார். இப்போ இறந்துட்டார், ரீசெண்டாக தான் இறந்தார். அதுதான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் ரோல் மாடலாக இருக்கணும். இங்கே ஒன்றுமே இருக்காது, அம்புட்டு கடை வாங்கி பண்ணுறது, ஆனால் ஒரே குத்தாட்டம். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம்னு நினச்சிக்கிறாங்க. ஆண்டவருக்கு சுத்தமாக அதெல்லாம் பிரியம் கிடையாது. சினிமா பாடல்களையும் பாடிக்கிட்டு சினிமா ஸ்டேட்டஸுகளை வச்சுக்கிட்டு நானும் சோகமாக இருக்கேன். யாருக்கு தான் சோகம் இல்லை? நான் கேட்குறேன். சிலர் ஸ்டேட்டஸ் வச்சா ஒரே சோகம்தான், சோகப்பாட்டு, ஒரே சோகம் அப்படியே பொங்கி வலியுது. அதை பார்த்தா நமக்கு பார்க்கும்போது என்ன ஆகுது? உலகத்தில் இவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல இருக்கு. யோபுவோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல இருக்கு இவங்க.
கடைசியில் என்னன்னா விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பா கிட்ட ரீசார்ஜ் பண்ண சொல்லியிருப்பாங்க, பண்ணியிருக்க மாட்டார். அல்லது பீஸா கேட்டிருப்பாங்க, இன்னைக்கு முடியாதுன்னு இருப்பார். இவ்வளோதான் விஷயமா இருக்கும். ஆனால் வச்சிருக்க ஸ்டேட்டஸினுடைய சோகத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே அவ்வளோதான்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். தேவனுடைய வார்த்தையை வைக்கணும், தேவன் பேசுகிற நல்ல வசனங்களையும் வார்த்தைகளையும் வைக்கணும். மற்றவர்களுக்கு நாம ரோல் மாடலாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டோடைய பாடல்களை வைங்க. இன்னைக்கு நிறைய பாடல்கள் வந்துருச்சு, நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருக்கு, அதை வைக்கலாம், தப்பு இல்லை. பாட்டே இல்லாத மாதிரி சினிமாவிலேருந்து போட்டு எடுக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரியவன் என்று சொல்லிக்கொண்டு மாம்ச பிரகாரமாக பிசாசுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையிலே ஒரு நாளும் ஆசீர்வாதம் நிலைக்காது. வந்த வேகத்தில் போயிடும். அதை ஞாபகம் வச்சுங்க. தேவனை பற்றி அறிகிற அறிவில் என்ன செய்யணுமா? வளர வேண்டும். தேவனுக்கு எது பிடிக்கும், தேவனுக்கு எது பிடிக்காது, இது தெரிஞ்சு செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம் மீது வைத்த அந்த பேரன்பு புரிஞ்சாதான் நாம் அவரை எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணுன்றது புரியும். ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கல்யாணம் மாதிரி திருமண காரியங்கள் எல்லாம் போய் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது தவறு இல்லைங்க. ஏன்னா மகிழ்ச்சியான காரியம், அதை நல்லா செய்யணும், அதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் பல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திற்கு இவர்களும் உடந்தையாக இருக்கிறார்கள். அது மிக மிக தவறு. அது செய்யக்கூடாது. அது கடைசியில் அந்த திருமணம் ஆகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையவே சூனியமாக்கும். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க கொடுக்க பிசாசு உள்ள வந்து என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சினிமா பாட்டில் வாழ்க்கை ஆரம்பித்தா சினிமா மாதிரியே வாழ்க்கை போக ஆரம்பிச்சிடும் கடைசியில். பி கேர்ஃபுல். அல்லேலூயா. இது உங்கள் குடும்பத்திற்கு மட்டும் அவமானத்தை கொண்டு வராது. நாளைக்கு ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது சபைக்கும் சேர்த்து தான் என்ன செய்யும்? அவமானங்களை கொண்டு வரும். ஏன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இவெல்லாம் சபைக்கு போகிறான்னுவாங்க. சபைக்கு போச்சு இந்த அப்படி இருக்குது சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ நாம் எங்கே இருந்தாலும் தேவனை பிரியப்படுத்துகிற மகனாக மகளாக இருக்கணும். அவருக்கு எது பிரியமோ அதை தான் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை 24 மணி நேரமும் கொடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. சிலர் இங்கே சபையில் இருக்க 2 மணி நேரம் மட்டும் கொடுத்துக்கலாம், மற்ற நேரம் நம்ம இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம். அதெல்லாம் கிடையாது. 24 hours we have to give the respect to the God. First respect. அது ரொம்ப முக்கியம். முதல் முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கணும். நான் பவுல தான் சொல்றாரு, நான் பேசினாலும் தேவனுக்கு எது பிரியமோ அதை தான் பேசுவேன். என்னுடைய செயல்பாடும் தேவனுக்கு பிரியமானதான் நான் செய்யணும்னு விரும்புகிறேன். நான் எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமையை அது கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்றார். அப்படித்தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இல்லைங்க, அவங்கெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களும் கிறிஸ்டின் தானே. கிறிஸ்தவ பேர் வச்ச எல்லாரும் கிறிஸ்தவர்கள் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. பைபிள் வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்ப கிறிஸ்து எப்படி பண்ணாரு? கிறிஸ்து பண்டிகைக்கெல்லாம் போனாரா? போனாரு. ஆனா போய் அங்க குத்தாட்டம் போட்டாரா? இல்லை. மகிழ்ச்சியில கலந்து கொண்டார். அவரை ஜோமனை சொல்லியிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அவர் எங்கேயுமே வருத்தப்படல. முதல் விருந்து, முதல் அற்புதம் எங்க செஞ்சாருங்க? கல்யாண வீட்டுக்கு தான் முதல்ல போற. மகிழ்ச்சி நிறைந்த இடம் ஆண்டவருக்கு பிடிக்கும், அங்க போறாரு. ஆனா அந்த மகிழ்ச்சி எதனால வருதுன்றது முக்கியம். சினிமா பாட்டுனால வருதா இல்ல தேவ அன்புனால வருதான்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சினிமா மோகத்துல போய் எந்த முடிவும் என்ன செய்யக்கூடாது? எடுக்க கூடாது. அதை சபை மக்கள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்? அதில் தெரிந்து கொள்ளணும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமே தவிர
ஒரு நாளும் பிசாசுக்கு பிரியமாய் பிசாசின் பிள்ளையா என்ன செய்யக்கூடாது, நடக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து வைத்திருக்கிறார். அந்த சத்தியம் உள்ள வர 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 தேவ அன்பு புரிய ஆரம்பிச்சிடும். முதல்ல போன வாரம் புரிஞ்சதை விட இந்த வாரம் இன்னும் அதிகமாக புரியும். இந்த வாரம் புரிஞ்சதை விட அடுத்த வாரம் என்ன செய்யும், இன்னும் அதிகமாக புரியும். அப்போ தேவ அன்பு இவ்வளோ பெருசா, இவ்வளோ பெருசா, இவ்வளோ பெருசா, என்னை இவ்வளோ நேசிக்கிறாரா, எனக்காக இவ்வளோ செஞ்சிருக்கிறாரா அப்படிங்கிறது உண்மையிலே புரிஞ்சிருச்சுன்னா நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், அவருக்கு பிரியமான காரியங்களை தான் நாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால சிலுவையிலே தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டார், இரட்சிப்பை நம் மீது வைத்தார். இது எல்லாம் பிதாவாகி தேவன் நம் மீது வைத்த பேரன்பு. காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். பிதாவே, கர்த்தராகிய ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, தேவனுடைய நீதியை கல்வாரி சிலுவையிலே நீர் வெளிப்பட பண்ணினீர். அதன் மூலியமாக எங்களை பாவங்களற சாபங்களற கழுவி மீட்டு சுத்திகரித்து நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறீர். அந்த தேவனுடைய நீதி இன்றைக்கு வரைக்கும் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரை, உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை எல்லாரையும் நீதிமான்களாய் மாற்றுகிறீர். உம்முடைய ஆவிக்குரிய மாம்ச பிரகாரமான சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவதற்காக எல்லாரையும் நீதிமான்களாய் மாற்றிக்கொண்டிருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி. இன்னும் குடும்பங்களில் ரசிக்கப்படாத நபர்கள் ரசிக்கப்பட நீதிமான்களாய் மாற்றப்படுகிற தாவை கிருபை செய்வீராக. பேசின சத்தியத்திற்காக நன்றி. ஆவியானவர்கள் கற்றுக் கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இன்னும் எங்களை போதித்து நடத்தும். சத்தியத்தை அறிகிற அறிவை எங்களுக்குள்ளாக நீர் வைக்க விடமாய் செபிக்கிறோம். தேவனை பற்றி அறிகிற அறிவில் அதிகமாக வளரகத்தாவை கிருபை செய்யுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.